பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம எத்தனையோ ஆலோசனை கேட்டு விருதாக போயிருப்போம். எத்தனையோ பேர் வழியில் போய் நம்ம சீர்கெட்டு போயிருப்போம். ஆண்டவர் எதெல்லாம் நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வேத ரகசியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எங்கெங்கெல்லாம் இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்படும், எங்கெங்கெல்லாம் நம்ம வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் அந்த கால வேளையிலே உங்களோடு இந்த வசனத்து மூலிமா அடியில் பேசுகிறார். சங்கீதம் 1:1 பார்க்கும்போது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காமலும் எங்கெங்க இருக்கு சொன்னவாறு பார்த்தீங்களா? கூர்ந்து வழியில் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரிகளே, துன்மார்க்கருடைய ஆலோசனை, கெட்டுப்போகிற வழிகளை சொல்லுகிற ஆலோசனை நீ கேளாமலும். யாரெல்லாம் கெட்டு போன ஆலோசனை கேட்குறாங்க? ஒரு தாய் தாப்பன பிள்ளைங்களுக்கு கெட்டு போய் கற்றுக் கொடுப்பாங்களா? கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஆலோசனை தான் சொல்லுவாங்க. அதேமாதிரி நல்ல மனுஷன் நல்ல ஆலோசனை தான் கொடுப்பாங்க. அந்த ஆலோசனை காட்டிலும் இயேசு சொல்கிற ஆலோசனை பாருங்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனை, சீக்கிரமாக நம்ம கெட்டு போகிற வழியை துன்மார்க்கமாக சொல்லுவான். சீக்கிரமாக பணக்காரனாயிடலாம், சீக்கிரமாக இந்த வழியில் போப்பா, குறுக்கு வழியில் போன்னு சொல்லி கொடுக்குற அந்த துன்மார்க்கமான வழியில் போகிற மனுஷனுடைய ஆலோசனை நீ கேளாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பாவம் செய்கிற எப்படியோ அபத்திரமான காரியங்களை செய்கிற பாவிகளுடைய வழியில் என்ன பண்ணோம்? நில்லாமலும். நிற்கக்கூடாது. பாவம் செய்யணும் அந்த இடத்துல பார்த்தோமா நிற்கக்கூடாது, நம்ம போகக்கூடாதுன்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நாளிலே சொல்கிறார் அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்குறார். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசம் பேசுகிற இடத்தில் உட்காராமலும். ஒரு மூலையில் ஒரு கிராமத்தில் எங்கன்னா பார்ப்போம், நம்ம 4-5 பேர் ஒன்றா கூடிவாங்க, போகிறவங்கெல்லாம் கேலி கிண்டல் பண்ணி பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அது நேரத்தில் நம்ம போய் உட்காரக்கூடாதுன்றார். நீயும் கெட்டுப்போடும், உன் குடும்பம் கெட்டுப்போடும், எல்லாம் சீர் கெட்டு போயிடும். அவனும் சரியாக இருக்க மாட்டான், மற்றவனும் சரியாக இருக்க விட மாட்டான். அந்த உட்கார்ந்து ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்களாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரா? இந்த வசனத்தை கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இது ஒரு ஆலோசனையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு முதல்ல சொன்னால் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல். அப்படின்னா துன்மார்க்கம் செய்கிற காரியத்தில் நம்மளை எப்படியாப்பட்ட காரியத்தில் நம்ம மாட்ட விடலான்னு சொல்லிட்டு அநேகர் நமக்கு வகை தேடினாலும், நீ அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை நீ கேட்டு நீ நில்லாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவம் செய்கிற இடத்துல நம்ம போய் நிற்காமலும் பரியாசம் கூட்டத்தில் அமராவலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாரெல்லாம் அந்த வசனத்தை கடைபிடிக்க போகிறீங்க? இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வசனத்தை வீடியோவை பார்க்குற அன்பு சகோதரன், அன்பு சகோதரிலே, நம்ம வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட காரியம் இருக்குமேனால் உடனே சீர்படுத்தி கொள்ளுங்கள். துன்மார்க்கத்தை விட்டு விலகுங்கள், பாவத்தை விட்டு விலகுங்கள், பரிகாரம் பேசுகிற இடத்துல உட்காராத, தூரமாக போங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். இந்த வீடியோ பார்க்குற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்காக அந்த நாளில் ஒரு ஆலோசனையாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்னோடய வாழ்க்கையில் அநேக துன்மார்க்கான காரியங்கள், அநேக பாவமான காரியங்கள் நிறைந்திருந்த என்னை கர்த்தர் மாற்றினார். அந்த இடத்தெல்லாம் தூரப்படுத்தினார். அங்கெல்லாம் அமரக்கூடாது சொன்னதெல்லாம் கடைபிடிக்கும்படி எங்களுக்கு ஆலோசனை சங்கத்தாரா கர்த்தர் எனக்கோடு இருந்து எங்களை பேசினார். அந்த ஆலோசனைக்காரராய் இந்த நாளிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இயேசுடைய வார்த்தை. துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசம் பேசுகிற இடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவங்களை உறுதிப்படுத்துகிறார். நம்ம எல்லாத்தையும் விலகி இருப்போம், இயேசுடைய வார்த்தை கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பவுல் சேகரன் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் இடத்துல வந்து உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எதுவாக இருக்கும். என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணுங்கள், பவுல் சேகர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் என்னுடைய வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தினந்தோறும் எல்லா வீடியோவும் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ் யூ.